ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சரஸ்வதி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவுல வீட்டுல பிராணிகள் வளர்க்கறத பத்தி தான் நம்ம பாக்குறோம். நிறைய பேரு இன்னைக்கு பிராணிகளை அன்பு குழந்தைகளாக, நம்மளுடைய அன்புக்கு தகுந்த பாத்திரமாக, நம்மளுடைய ஒரு பிள்ளையாக, நம்ம வீட்டுல ஒரு உறுப்பினராக நம்ம பார்த்து வளர்க்குறோம். அதுங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம் செலவு பண்றோம். அதுங்களை எந்த அளவுக்கு நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிறோம். எப்படி பார்த்துக்கிட்டாலும் பிராணிகள் தான். பிராணிகள் ஒரு நாளும் மனிதனாக மாற முடியாது. மனிதனுக்குள்ள இருக்கிற பாசம் அதுக்குள்ள வறுமை கட்டி, ஆனா அது மனிதனா மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது, இல்லையா? இது நிச்சயமாக இல்லை. பிராணிகள் வளர்க்கறதுக்கும் ஒரு சில சட்டத்திட்டங்கள் நம்மளுக்கு சித்தர்கள் சொல்லப்பட்டிருக்குது. அன்றைய காலகட்டம் வீட்டுல நாய்கள் வேட்டை நாய்களாக வீட்டிலே வளர்க்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. இப்பதான் பல வகையான மிருகங்களை வீட்டுல கொண்டு நம்ம வளர்க்குறோம். ஆனா அன்றைய காலகட்டங்கள்ல வீட்டு விலங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய், பூனை, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம். அந்த வகையில பார்க்கும்போது நாய் ஆகட்டும், பூனை ஆகட்டும், இல்ல வேறு எந்த பறவை ஆகட்டும், கருப்பு நிறம் உள்ள ஒரு பிராணியை நீங்க வீட்டுல வளர்க்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப விசேஷம். எந்த விதமான தீய சக்திகள் உள்ளுக்குள்ள நுழைஞ்சாலும், எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அதுக்கு முதல்ல தெரியும். அதை வெளியேற்றுறதுக்கு உண்டான வேலையை அந்த பிராணி பார்க்கும். அதனால கருப்பு வகை நாய்கள், கருப்பு வகை பூனைகள் இது வீட்டுல வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். என்னடா கருப்புன்னு சொன்னாலே ஆகாதுன்னு சொல்லுவாங்களே, இந்தமா கருப்பு வளர்க்க சொல்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்பு வண்ணம் என்பது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதனாலதான் கடவுளுக்கு பலி கொடுக்கும் போது கூட கருப்பு கோழி, கருப்பு ஆடு இதெல்லாம் பலி கொடுப்பாங்க. அப்படி நீங்க வீட்டுல வளர்க்கறதா இருந்தா இந்த மாதிரி பிராணிகளை நீங்க வளர்க்கறது மூலயமா உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் பிளஸ் நெகட்டிவ் எண்ணங்களை உங்ககிட்ட வராத அளவுக்கு உங்களை பாதுகாத்துக்க முடியும். உங்களுக்கு வர பிரச்சனைகளை அந்த பிராணிகள் கண்டிப்பா மனமாற ஏத்துக்கிட்டு தன் உயிரை தியாகம் பண்ணி தன்னை வாழ வைக்கும். அதுக்காக தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்கிறேன். இந்த பதிவு சம்பந்தமா எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் மூலியமா சொல்லுங்க. நன்றி. சிவாய நம.